உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எழுத்தை பற்றி ஒன் பை ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்களின் வளர்ச்சி. ஸோ தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை அழைக்கக்கூடிய புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8வது வகுப்பில், அதாவது 8வது வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 1 இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தலாமா டக்கு டக்குன்னு? எஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், தனது கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு தான் மொழி பயன்படுகிறது. அதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்து, மொழி நிலையை பெற செய்து எழுத்துக்களை உருவாக்கினர். கண்டிப்பாக மொழியை நிலைபெற செய்ய, மொழியை நிலைபெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினார்கள். பேசிக்கிட்டே இருந்தால் முடியாது, அதுக்கு பதிவு இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக எழுத்து மொழி முக்கியம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களை தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். சைகையை தான் ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் பேச்சு இருக்கக்கூடிய ஒளி வடிவமாக மாறுனுச்சு. அந்த சைகைகள் ஒளி வடிவமாக மாறுது, அந்த சவுண்டு அப்புறம் எழுத்து வடிவமாக மாறுது. அந்த எழுத்து தான் பின்னால் ஒரு எழுத்துக்களாக மாறுது. அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எழுத்து. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழியாக உருவானது. எஸ். அடுத்து எழுத்து. ஸோ எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை. எழுத்து தான் ஒரு வடிவத்தின் தொடக்க நிலை. அப்போ எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலைங்கிறது குறியீடு. குறியீடு தான், நான் ஏற்கனவே சொன்ன குறியீடு தான் மாறுது. அப்போ மனிதன் தனது கருத்துக்களை தெரிவிக்க பாறைகளிலும் கூகைகளிலும் ஆனா ஆவன் நான் எழுதலை, குறியீடுகளை தான் முதல்ல வச்சான். அதைத்தான் ஓவிய எழுத்துக்கள்னு பின்னால் நம்ம பார்க்குறோம். ஓவிய எழுத்துக்கள் இதெல்லாம் இங்கே என்ன எழுதணும்? ஒருவன் அம்பை வைத்துக்கொண்டு, ஆமாம் அப்படி தானே இருக்கு சார், அப்படி தானே சார் இருக்கு. ஒருவன் வேட்டையாடுவதற்காக அங்கு காத்து கொண்டிருந்தான். ஒருவன் வேட்டையாடுவதற்காக அன்பை வைத்து காத்து கொண்டிருந்தான் அப்படின்னு எழுதுனா என்ன ஆகும்? நீ வா, ஒரு மனுஷன் தானே, இந்த அப்படி வா, இந்த ஒரு அம்பு வச்சுக்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அப்போ தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது. என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வரைஞ்சாங்க. எதை பேஸ் பண்ணி இல்லை? ஸோ ஒளியோ வடிவத்தையோ பொறுத்து வரல. ஸோ அதுக்கு பேர் தான் ஓவிய எழுத்துக்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் ஓவிய எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? ஓவிய எழுத்துக்கள். பின்னால் அது ஒளி எழுத்து நிலையாக மாறுது. ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஒளி சொல்லாக மாறியது. ஒவ்வொரு வடிவமும் எப்படி மாறுது? ஒரு ஒளி சொல்லாக மாறியது. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு ஓசையை குறிக்கிறது. அதான் சொல்கிறேன், ஒலி, சவுண்டு. ஸோ ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என்ற உருவான நிலையே, ஓர் ஒலிக்கு ஒரு சவுண்டுக்கு, அதான் சொல்கிறாங்க ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து, அதான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலி வடிவத்தில் இருக்கக்கூடிய எழுத்து நிலை. சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் தான் இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகள் தான். அந்த ஓவியம் தான் ஒன்றும் பை ஒன்றா மாறி திரிபுகள், ஓவியத்தின் திரிபுகள் தான் ஒளி வடிவங்களாக மாறி ஒளி எழுத்துக்களாக உருவாகிறது. ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்துன்னு கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறது புரியுதானே? கிளியர் தானே? மறந்துடவே கூடாது. இப்போ எந்த காலத்தில் இருந்து லாங்குவேஜ் மொழிக்கு ரொம்ப எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு? இது ரொம்ப முக்கியம். அச்சுக்கலை, பிரிண்டிங். ஸோ அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது. ஆமாம், அச்சு வடிவம் பிரிண்டிங்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் காண முடிந்தது. எங்கெங்கே காணுவீங்க? ஒன்று கருங்கல் சுவர்கள், இன்னொன்று செப்பேடுகள். மேக்சிமம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. சரி, அப்போ கல்வெட்டுகள் எப்போது முதல்ல கிடைத்தது? அதாவது கல்வெட்டுகளில் எப்போது கிடைத்தது? ஸோ 3ஆம் நூற்றாண்டு. நல்லா கொஞ்சம். ஒன்று கல்வெட்டு, இன்னொன்று செப்பேடு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. நான் எப்பயே சொல்லிடுறேனே. ஒன்று கல்வெட்டு, இன்னொன்று செப்பேடு. கல்வெட்டு கிடைச்சது 3 கிமு 3. இதுவே செப்பேடு கிடைச்சது அதுக்கப்புறம் தான் கிடைச்சிச்சு, 7ஆம் நூற்றாண்டு. நல்லா கவனிச்சுங்க. இது கிமு, இது கிபி. கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு செப்பேடுகள். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை கொண்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. 2 வகையான எழுத்துக்கள். ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து. அந்த தமிழ் எழுத்தோடைய புதிய வளர்ச்சி கொண்டது தான் இப்போ நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து. அந்த தமிழ் எழுத்துடைய வளர்ச்சி, அதாவது அந்த வரி வடிவ வளர்ச்சியை தான் நம்ம இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க. இப்போ
வட்டெழுத்து என்றால் என்ன? வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்துக்களை நாம் வட்டெழுத்துக்கள் என்கிறோம். அப்போ தமிழ் எழுத்துக்கள் இக்காலத்தில் எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். அந்த பழைய வரி வடிவத்துடைய அப்கிரேட், புதிய வரியோடு தான் நம்ம பேருக்கு எழுதக்கூடிய எழுத்துக்கள். சரி, இப்போ எந்தெந்த மண்டலத்தில் எந்தெந்த யாருடைய காலகட்டத்தில் எங்கெங்கே இது கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 8 to 11, 8ஆம் நூற்றாண்டிலிருந்து முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களின் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றன. அப்போ வட்டெழுத்துக்களுக்கான சான்று என்ன? ஒன்று சேர மண்டலம், இன்னொன்று பாண்டிய மண்டலம். சோழ மண்டலத்தில் விட்டுருங்க, திருச்சியை விட்டுருங்க. சேர மண்டலம் பாண்டிய மண்டலத்தில் என்னது நமக்கு இருக்கக்கூடிய இந்த எழுத்து வட்டெழுத்துக்கான சான்றுகள் கிடைக்கிறது. அதே நேரத்தில் முதலாம் ராசராச சோழன் வந்துட்டார். முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டு இதோட எண்டிங். 8 to 11 சேரர், பாண்டியர், சோழர் அதே 11 வந்துட்டாரு. ஸோ முதலாம் ராஜராஜன் சோழர் ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் வந்திருக்கு. அருமை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வட்டெழுத்துக்கள், அதோட எண்டிங்கில் தமிழ் எழுத்துக்கள். யார் காலகாலம்? 11ஆம் நூற்றாண்டு ராஜராஜன். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த வட்டெழுத்தும் தமிழ் எழுத்தும் கலந்து எங்கேயாவது கிடச்சிருக்கு. நான் ரெட் கலரில் போட்டு வச்சுருக்கிறேன். தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டு இருக்கும் கல்வெட்டு எங்கே இருக்குது? அறச்சலூர் கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? அறச்சலூர் கல்வெட்டு. அறச்சலூர் கல்வெட்டு, சரிங்களா? அறச்சலூர் கல்வெட்டு. இப்போ எல்லாம் புரியுது சார். கடைசங்க காலத்தில் என்ன வகை கல்வெட்டு இருந்துச்சு? கடைசங்க காலத்தில் இந்த எழுத்துக்களை என்னன்னு சொல்கிறாங்க? கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கிறார்கள். கேட்டு வச்சிடலாம். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கிறார்கள். அதைத்தான் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல் பொதி என்று இடம்பெற்றுள்ள பாடல் என்ன பாடல்? சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குது. சங்க இலக்கியம் முடிஞ்சு போச்சு. சரி சார், தமிழக கல்வெட்டுகள் உள்ள எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு சில வடமொழிகள் இருந்துச்சு. ஷா சொல்லணும், பாஷா, ஷா அந்த ஷா கிடையாது, இது வேற ஷா, சரிங்களா? ஸோ ஷா அந்த ஷா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷா பாஸ் ஆகிட்டியா மச்சான் அப்படின்னு அந்த பாஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது சாரி அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அது. ஸோ ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்பட்டது. ரொம்ப முக்கியமாக மெய்க்கு புள்ளி வைப்போம், அந்த புள்ளியெல்லாம் இருக்காதுங்க கல்வெட்டில். ஸோ மெய்யை குறிக்கும் புள்ளி பயன்படுத்துவதில்லை. அது மட்டும் இல்லை, ஓ அதுக்கப்புறம்ல அந்த மாதிரி எகர ஏ ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் மதராசப்பட்டினம் படங்க ஒரு சரி ஓகே. எகர ஒகர ஏ இதுக்கெல்லாம் தனி வேறுபாடெல்லாம் கிடையாது. குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. எதுக்கு? ஏ ஓ அதான் எகர ஒகர. இதெல்லாம் அந்த காலத்து கல்வெட்டில் இருந்துச்சு. சரி, எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட காரணம் என்ன? அதிலே இருக்கு. ஸோ எழுதப்படும் பொருளின் தன்மை ஒரு அழகுணர்ச்சி. புரியுதானே? எஸ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் எதில் எழுதினார்கள்? பழங்காலத்தில் எதிலங்க எழுதியிருப்பாங்க? பாறை, அதான் கற்பாறை, செப்பேடு, ஓலை, இதில் தான் எழுதியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க பழங்காலத்தில் எழுதக்கூடிய அந்தந்த இடத்துல. சரி ஓகே. ஸோ அந்தந்த பொருட்கள் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்கள் வடிவங்கள் அமைந்தன. ஸோ பாறைகளில் எப்படின்னா நேர்கோடுகளாக பயன்படுத்தப்பட்டன. இதே ஓலைச்சுவடிகளில் வளைகோடுகள் பயன்படுத்தப்பட்டன. அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய பொருளை பொறுத்து மாறும். அப்போ நேர்கோடுகள்னா பாறைகளில் நேர்கோடுகள், ஸோ வளைகோடுகள்னா ஓலைகளில் வளைகோடுகள், மறந்துடாதீங்க. இப்போ அந்த புள்ளிகளும் எழுத்துக்களும் பார்ப்போம். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்கும் எழுத்துக்களில் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் எக்காலத்தில் முதல் இருந்தது? தொல்காப்பியர் காலத்தில் இருந்தது. ஒரு புள்ளி இதில் இருக்கும். இதை ஏக்கு மேலே ஒரு புள்ளி இருந்தால் எதுன்னு அர்த்தம்? குறில். இதுக்கு பேர் என்ன? குறில். ஒன்றும் இல்லை, ஏ போட்டு தெரியுதா? ரெட் வச்சுருவோமா? ரெட்டு. ஏ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சோம்னா அதுக்கு பேர் எது. புள்ளி வைக்கலைன்னா ஏது. தொல்காப்பியர் காலகட்டத்தில் இருந்தது. அதே நேரத்தில் நம்ம இப்போ இந்த துணைக்கால் போடுறோம்ல, கா, அதுக்கு என்ன இருந்துச்சுன்னா காக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருந்தா கா, ஒரு புள்ளி ஒரு குறிலுக்கு முன்னாடி ஒரு புள்ளி இருந்தால் துணைக்கால் சேர்த்து அதோட நெடில் என்று அர்த்தம். அதான் சொல்லியிருக்காங்க. அகர வரிசையில் உயிர்மை குறில் எழுத்துக்களை கடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்படும். இப்போ தான் சொன்னேன்,
சரிதானே? அடுத்து ஐகார எழுத்துக்களில் குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளி இட்டால் என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கா, நல்லா கொஞ்சங்க, காக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சா கா, காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை, அதான் ஐ. அதனால தான் சொல்லியிருக்காங்க ஐகார எழுத்துக்களை மறந்துடாதீங்க. கை, தை, பை. அப்போ குறிலுக்கு முன்னாடி 2 ஒற்றுகள் 2 புள்ளி இருந்தா அது வந்து கை, தை என்று ஐ. அதான் ஐகார எழுத்துக்கள் குறிப்பிட எழுத்துக்களுக்கு முன்பாக, குறில் எழுத்துக்கு முன்பாக என்ன இருக்கும்? 2 புள்ளி இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. இதுவே லகர வரிசையில் உயிர்மை. லகரனா ஔவையார், கௌசல்யா. அதான் இந்த கௌ அப்படின்னா அந்த நெடிலுக்கு, நெடில குறில், சாரி குறில் தானே வரும் கேத, ஏன்னா இதில் நெடிலே கிடையாது. ஸோ புள்ளிக்கு அப்புறம், குறிலுக்கு அப்புறம் 2 புள்ளி வச்சாங்க அப்படின்னா என்னது? அது அந்த கௌ. இது தௌசி. சரிங்களா? எஸ். அப்போ லகர வரிசையில் உயிர்மை குறில் எழுத்துக்கள் அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசையில் எழுத்துக்களாக கருதப்படும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த எழுத்தை குறிப்பிட பகர எழுத்துக்கள் உள்ளே உள்ள புள்ளி பா இட்டனர். ஸோ குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். சரிதானே? எஸ். இப்போ தற்போது உள்ளது எப்படி இருக்கு? துணைக்கால் ஒன்று யூஸ் பண்ணாங்க, அதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒற்றை புள்ளிக்கு பதிலாக துணைக்கால் இட்டனர். துணைக்கால் பயன்படுத்தணும், இந்த இருக்கு துணைக்கால், அதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் கான் எப்படி எழுதுவீங்க? முன்னாடி ஒரு புள்ளி வைப்போம் சார், அதை தூக்குங்க, துணைக்கால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ஐகாரத்துக்கு என்ன? நம்ம இது இணை கொம்புன்னு சொல்கிறாங்க, மாட்டிக்குவீங்க. எழுத தெரியும், இதுக்கு பேர் தெரியாது. கை, இதுக்கு பதிலாக இதுக்கு பேர் இணை கொம்பு என்று கூறுகிறார்கள். இணை கொம்பு. அடுத்து கௌசல்யா, ஔவையார், அதுக்கு பேர் கொம்பு கால் அப்படின்னு சொல்கிறாங்க. கொம்பு கால். அதே நேரத்தில் குற்றியெழுகிற எழுத்துக்களுக்கு புள்ளியிடும் வழக்கம் தற்போது பயன்பாட்டில் இல்லை. அதான் இப்போ எழுத்துக்கள் சீர்படுத்துதல 3 பேர் மிக முக்கியம். ஒன்று, தமிழ் எழுத்துக்கள் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் அவர்கள். அப்படி என்ன பண்ணாருன்னா, அந்த பாருங்க, இந்த புள்ளியெல்லாம் தூக்கி விட்டார். புள்ளியை தூக்கிட்டு இருந்தாங்க, ஏவா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, புள்ளியை தூக்குங்க. புள்ளியை தூக்குனா நீங்கள் சொன்னது புள்ளியை வச்சா நெடில் சொன்னீங்களா? புள்ளி இல்லாமல் குறில். அப்போ நெடிலுக்கு என்ன சார் பண்ணுறது? இந்த கீழே இப்படி ஒரு கோடை போட்டுருங்க, அதான் ஏவண்ணா. அப்போ ஓ ஒரு மேலே புள்ளி, ஒரு ஓ, அதுக்கப்புறம் இங்கே ஓவண்ணா. இந்த மாதிரி புள்ளி வைக்கிறத தூக்குனது வேறு யாரும் இல்லை, வீரமாமுனிவர் அவர்கள். ஓகேவா? புரியுதா? அடுத்து பெரியார் அவர்கள் கொண்டு வந்தது பெரியார் எழுத்து சீர்திருத்தம். இவர் பண்ணாலும் கொண்டு வந்தது அண்ணா அவர்கள் ஆட்சியில். இது உங்களுக்கு தெரியும், முன்னாடியே தான் அண்ணான்னு இப்படி தான் எழுதுவாங்க. இந்த பாருங்க, இதில் எழுதியிருக்காங்க அண்ணா. அண்ணாமலை படம் இருக்கும்போது கூட இது இருக்குமே, அண்ணாமலைடா அப்படின்னு இப்படி இருக்கும் அண்ணா. ஆனால் அது வேண்டாம், அண்ணா அப்படின்னு மாற்றினாங்க. அதான் இந்த நா. அதே நேரத்தில் நை வந்து முன்னாடி இப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? இப்படி இருக்கும், போட்டிருக்காங்க பாருங்கள், நை. அதே போல் தான் எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை மாற்றினது யாருடைய சீர்திருத்தம் அப்படின்னா பெரியார் அவர்களுடைய சீர்திருத்தம் கொண்டு வந்தது அண்ணா அவர்கள். சரிங்களா? அவ்வளோ முடிஞ்சு அதை சொல்லணும்ல, முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த பாடத்தோட கான்செப்ட் முடிஞ்சு. கண்டிப்பாக கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதெல்லாம் நீங்கள் ஈஸின்னு சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் கேள்வி வரும். அந்த 1.5 மார்க்கு தான் உங்களை ஃபெயிலாக்க வைக்கும். அதனால் எதையுமே சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. சரிங்களா? இப்போ வந்து இணைக்கொம்பு அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க தானே. இது இப்போ நம்ம எல்லாமே தெரியும், ஆனால் எழுத்து வடிவத்தில் பார்க்கும்போது அதான் பேச்சு மொழி ஈஸியாக இருக்கும், எழுத்து மொழி கஷ்டமாக இருக்கும். அதான் எழுத்து மொழியில் நம்ம படிச்சிடணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கான வீடியோ கோட்டா முடிஞ்சுங்க. 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நாளைக்கு 2 வீடியோ அப்படியே பார்த்துடலாம். அப்படியே போக ஒரு 3 வீடியோவாக ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஆனால் சீக்கிரம் முடிச்சிடணும். குடக்கடன் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேட்ச் நான் கூடிய விரைவில் நான் சொல்லிடுறேன். பார்ட்ஸியை நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு ஃபாரஸ்ட்டு கேட்டிருந்தீங்க, ஃபாரஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.